இல்ல பயங்கரமா இருக்கு. ஆஸ் யூஷுவல் இரண்டாம் தொடக்க விழாலையும் வந்துட்டு பயங்கரமான ஒரு லைக் வெல்கமிங் இருந்தது அண்ணாக்கு. அண்ட் இப்ப வந்துட்டு பிஎல்ஏஸ்க்கான ஒரு மீட்டிங், வாக்குச்சாவடி முகவர்களுக்கான மீட்டிங் நடக்குது. டிஸ்கஷன் செஷன், அதாவது எலெக்ஷன் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி வந்துட்டு எதிர்கொள்ளணும், மக்களை எப்படி அணுகணும். ஏன்னா இப்ப வரைக்கும் நாங்க தொகுதி வாரியா தான் மக்களை அணுகிட்டு இருந்தோம். இப்ப பூத் வாரியா மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கே ஆட்சியில வந்துட்டு மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான சூழல்ல மக்கள் என்ன விதமான பிரச்சனைகள் அவங்கவுங்க பூத் வாரியா வந்துட்டு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொரு பிஎல்ஏ2ஸும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை அப்ரோச் பண்ணுங்க அப்படிங்கறது தான் தலைவர் எங்களுக்கு வலியுறுத்துற விஷயம். ஸோ இன்னைக்கும் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். எப்படி வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்களை அணுகிறது எப்படி அப்படிங்கிற டிஸ்கஷன் செஷன்ஸ் இருக்கும். கட்சி தொடங்கி இந்த இடைப்பட்ட காலத்துல பல விமர்சனங்கள், அதாவது பொது வெளிக்கு விஜய் இது வரைக்கும் வரல, அவர் அரசியல் செய்யறது எடுபடாது அப்படிங்கிற விமர்சனங்கள், பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம். பூத் கமிட்டி மெம்பர்ஸ் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மாநாட்டிலையும் பாத்திருப்பீங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு எதிர்பார்த்தாங்களோ எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் வந்திருந்தாங்க, தொண்டர்கள் வந்திருந்தாங்க. அப்படிங்கும்போது பிஎல்ஏ2ஸ்க்கு எப்படி ஆள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேரு தளபதிக்காகவும் தளபதி வழியில மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் கட்சி பணி செய்யறதுக்கும் இருக்காங்க. அதுவும் இல்லாம பிஎல்ஏ2ஸ் நிறைய இருக்காங்க. அவ்வளவுதான். 2026 ஒரு பயங்கரமான பேட்டிலா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு சிறந்த ஒரு எதிர்கட்சி இல்லாம டிஎம்கே இப்ப வரைக்கும் இருந்தாங்க. இப்ப பயங்கரமான ஒரு எதிர்கட்சியா மக்கள் குரலா நின்று ஒழிக்கிற ஒரு கட்சியா நாங்க வந்திருக்கோம். நிச்சயமா வந்துட்டு 2026 ஒரு பயங்கரமான பேட்டிலா இருக்கும். 2026 நிச்சயமா தளபதி அவர்கள் தான் வருவாரு. நிச்சயமா இல்ல. என் பேர் வைஷ்ணவி, கோவை மாவட்டம்.